அறிவாலயத்தில் உள்ள பழைய தகர பெட்டி, புளித்து போன காமெடி, மு.க. ஸ்டாலினை கலாய்த்த அண்ணாமலை. தமிழ் சினிமாவில் வடிவேலுவின் புகழ்பெற்ற நகைச்சுவை காட்சி ஒன்று இருக்கும். அதாவது, உனக்கு எப்பவாவது ஒரு ஆபத்து என்றால் இந்த தகர பெட்டியை திற, அப்போது இந்த தகர பெட்டி உன்னை காப்பாற்றும் என்றும். அதுபோன்று சீரியஸாக சென்று கொண்டிருக்கும் தமிழக அரசியலில் முதல்வர் மு.க. ஸ்டாலினை மரணக்கலாய் கலாய்த்து வயிறு குலுங்க தமிழக மக்களை சிரிக்க வைத்துள்ளார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் அருகே திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் அலுவலகம் அமைந்துள்ளது. இந்த அலுவலகத்திற்கு அண்மையில் புதிதாக நுழைவு வளைவு கட்டப்பட்டது. அதில் இந்த அலுவலகத்தின் இந்தி பெயரான கர்த்தவ்ய துவார் என்ற வாசகத்தை ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ் ஆகிய எழுத்துக்களை கொண்டு எழுதப்பட்டுள்ளது. இதை திமுக மிக தீவிரமாக கையில் எடுத்து அரசியல் செய்ய தொடங்கியிருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின், பாஜக அரசின் இந்தி திணிப்பு, நுழைவு வாயிலேயே வாயில் நுழையாத பெயர் என தெரிவித்தவர், இந்தி திணிப்பு வெறியில் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது பாஜக. மொழி ஒன்று, வரி வடிவம் 3 எனும் வகையில் இந்தி பெயரையே தமிழ், ஆங்கிலத்திலையும் எழுதி வைக்கும் இழிவான ஹிந்தி இம்போசிஷன் செயலில் இறங்கியுள்ளது பாஜக அரசு என தெரிவித்துள்ள முதல்வர் மு.க. ஸ்டாலின், மேலும் திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலில் கர்த்தவ்ய துவார் என எழுதி வைத்துள்ளனர். வருங்கால வைப்பு நிதி அலுவலகங்களில் ஏற்கனவே பவிஷ்ய நிதிபவன் என பெயரை திணித்து விட்டனர். குற்றவியல் சட்டங்களுக்கும் சமஸ்கிருத பெயரைத்தான் ஆங்கில வடிவத்தில் எழுதுகின்றனர். ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் பெயர் ஜல் சக்தி ஆகிவிட்டது என தெரிவித்துள்ள முதல்வர் மு.க. ஸ்டாலின், மேலும் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்றத்திலும் இதே வேலையைத்தான் காட்டினார்கள். கொட்டமும் ஆணவமும் கூடிக்கொண்டே போகிறது. தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டி பார்க்கும் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். தமிழ், ஆங்கில பெயர்களிலும் இந்தியை திணிக்கும் முயற்சியை கைவிட்டு உடனடியாக அங்கு சரியான தமிழ் பெயர்கள் இடம்பெற வேண்டும். இல்லை என்றால் தமிழர்களின் சூட்டை பாஜக அரசு உணர வேண்டி இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கிறேன் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் மிக சீரியஸாக தெரிவித்திருந்த நிலையில், இதற்கு காமெடியாக பதிலடி கொடுத்துள்ள அண்ணாமலை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு நீதிமன்றங்களில் கொட்டு வாங்கி செய்யும் ஊழலெல்லாம் வெளிவந்து பொதுமக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான கடும் எதிர்ப்பு எழுகிறதோ, அப்போதெல்லாம் அறிவாலயத்தில் உள்ள ஒரு பழைய தகரப்பெட்டியை திறந்து இந்த இல்லாத இந்தி திணிப்பை எடுத்துக்காட்டு என்று உங்கள் தந்தை சொல்லிவிட்டு சென்றாரா என மரணக்கலாய் கலாய்த்த அண்ணாமலை, மேலும் இந்த ஏமாற்று அரசியல் அவர் காலத்தோடு முடிந்துவிட்டது. இனியும் இந்த புளித்து போன காமெடி செய்து கொண்டிருக்காமல் நீங்கள் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து பெருகியிருக்கும் ஊழல், கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள், போதைப் பொருட்கள் புழக்கம் என உண்மையான மக்கள் பிரச்சனைகள் குறித்து எப்போது பேசப் போகிறீர்கள் என அண்ணாமலை சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்.